வனவியல் நாள். உலகில் வனவியல் நாள் மார்ச் 21ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவில் வனவளம் காத்த இஸ்லாமியர்களில் சிலரை பற்றிய சிறு குறிப்பே இந்த காணொளி. காடுகளை வெட்டி நகரங்களை உருவாக்குவோர், நாடுகளை அழிக்கும் நாசகாரர்கள், நாட்டு மக்களுக்கும் மோசம் செய்யும் வேஷதாரிகள், கொள்ளை கோஷ்டிகள். மரங்கள் மனிதனின் பயன்பாட்டுக்கு இறைவனால் படைக்கப்பட்டவை. பயன்படுத்த பக்குவமான ஒரு மரத்தை வெட்டும் முன் 2 மரங்களை நட்டு வளர்க்க வேண்டும். வெட்டும் ஒரு மரத்தால் காடு அழியாது, நாடும் இரட்டிப்பு பயனை பெறும் என்பதை உணர்ந்து உலக மக்கள் உருப்படியாய் மரம் வளர்க்க உந்துவதே மார்ச் 21இல் கொண்டாடப்படும் உலக வனவியல் நாள். இந்தியாவில் இஸ்லாமிய மன்னர்களும் இந்திய விடுதலைக்கு பின் இஸ்லாமியர்களும் வனம் வளர்த்ததை கால வரிசையில் காண்போம். அவை ஞானம் உள்ள அளவும் மறுக்க முடியாத, மாற்ற முடியாத சாதனைகள். பாபர் 1526 1530 இந்தியாவில் தர்பூசணி பழத்தை அறிமுகப்படுத்தினார். தர்பூசணி பழத்தை விளைவித்து விற்க வழி செய்தார். ஷேர்ஷா 1540 1545 சாலை ஓரங்களில் நிழல் தரும் மரங்களை நட்டு பயிரிட்டு வளர்த்தார். அக்பர் 1556 1605 காடு வளர்த்து காட்டு மரங்களின் மலர், மரப்பட்டை, காய்களில் இருந்து நறுமணங்கள் தயாரிக்க உஸ்போ கானா என்று தனித்துறையை ஏற்படுத்தினார். இந்த துறை வனவளத்தையும் காத்தது. இந்திய நறுமணங்கள் இன்றும் உலகில் கோலோச்சி நிற்க அடித்தளம் அமைத்தவர் அக்பர். ஜஹாங்கீர் 1605 1627 காஷ்மீரில் ஷாலிமார் நிஷாத் பூங்காக்களை அமைத்தார். இந்த பூங்கா பயணிகளை கவர்ந்து சுற்றுலாத்துறையில் பெரும் அந்நிய செலவாணி ஈட்ட உதவுகிறது. இவர் காட்டு மர பூக்களிலிருந்து இத்ரே ஜஹாங்கீர் என்ற அரிய நறுமணப் பொருளை தயாரித்தார். இவரின் மனைவி ரோஜா பூக்களிலிருந்து பன்னீர் தயாரித்தார். ஹைதர் அலி 1760 1782 பெங்களூரில் 240 ஏக்கர் பரப்பளவில் உள்ள லால்பாக் பூங்காவை 1760 கட்டினார். திப்பு சுல்தான் 1782 1799 ஒட்டு மரங்களை உருவாக்கி வளர்க்க ஊக்கம் கொடுத்தார். திப்பு சுல்தானின் அரசு வன வளர்ப்பில் கவனம் செலுத்தி மிளகு, ஏலக்காய் முதலியவற்றை விளைத்து அரேபியாவிற்கு விற்றது. சந்தனம் முதலியவற்றை சீனாவிற்கு ஏற்றுமதி செய்தது. கரும்பு ஆராய்ச்சி நிலையங்கள் லால்பாக், மைசூரிலும் பெங்களூரிலும் நிறுவப்பட்டன. இந்த ஆராய்ச்சி நிலங்களில் ஆப்பிள், காஃபி, மிளகு பயிரிடப்பட்டன. இன்று கர்நாடகம் இந்த பயிர்களின் ஏற்றுமதியில் ஏற்றம் பெற்றிருப்பதற்கு வித்திட்டவர் திப்பு சுல்தான். திப்பு சுல்தான் ஆட்சியில் எருமை வளர்ப்பும் ஏற்றம் கண்டது. அதனால் இன்றும் மைசூர் எருமை புகழ்பெற்றுள்ளது. கால்நடை தீவன வளர்ப்பிற்கு அம்ரித் ஹானாவை நிறுவினார். இந்திய வளர்ச்சியில் இந்திய இஸ்லாமியர்கள் ஒவ்வொரு துறையிலும் ஆற்றிய பணிகளை அடையாளம் காட்டும் சிறு முயற்சியே இந்த காணொளி.